ஓடுது, எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கிடச்சா போதும் எனக்கு. ஒன்று ஹிந்தியில் போடலாங்க. போடு. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஹிந்தி. கன்னடா தேவையில்லை நம்மளுக்கு. கன்னடாக்காரர் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவுக்கு ஒன்று போட்டுருது, ஒரு இங்கிலீஷ். அதே வந்து இன்னொரு காப்பியில் இங்கிலீஷில் போட்டுருது. அவ்வளோதான். நிறைய விஷயம் நடக்குது. தெய்வம் என்ன ஒருத்தர் பண்ணாங்கன்னா, இப்படி திரும்பி இருக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி இருக்கிறேன். இது பார்த்துட்டு இப்படி திரும்புகிறேன்ல, அவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க மாற்றம் கடைசி காலத்தில். நீ பார்த்துட்டு இப்படி திரும்புகிறல்ல, அந்த அவ்வளோ வேகமாக இருக்குமா மாற்றம். முன்னெல்லாம் ஒரு நடக்கணும்னா ஒரு வருஷம் ஆகும், இல்லை 6 மாதம் அப்படியே ஆகும். இப்படி திரும்பி இப்படி பார்க்கறத வச்சு நடக்கணும். நாங்கள் தெய்வம் அவ்வளோ வேகமாக நடந்துருக்கு. இது பாரு, இது வந்து ஆப்பிரிக்கா, தெரியும்ல? ஆப்பிரிக்கா இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளே வேஸ்ட்டாக போகுது. ஒரே இடம் காமிச்சிட்டு இல்லை, அதை அப்படியே திருப்பிக்குவேன். அப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்குவேன். அப்படியே திருப்பிட்டுனா அதில் ஒரு 30 செகண்ட்ஸ். இது பாரு, இது துபாய், ஓமான் அந்த ஏரியா. இதான பாகிஸ்தான். இது வந்து டெல்லி. இங்கே ஒரு எரிமலை வச்சுருக்கு. இப்போ 16,000 கிலோமீட்டர் போயிடுது. 14,000 கிலோமீட்டர் மேலே வானத்தில் போயிடுது. இங்கேருந்து இந்த போக அப்படியே வந்து டெல்லிக்கு வந்துட்டு 6,000 கிலோமீட்டர் இருக்கும் ஒரே வாரத்தில். டெல்லிக்கு வந்தது மட்டும் இல்லை, இமயமலையில் போய் சைனாக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டுக்கிறியா? அந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ளைட் கேன்சல். 8,000 கிலோமீட்டர். புகையில் எப்படி ஓட்டுவோம் உள்ள? அதோட ஒரு அற்புதம் நடக்குது. இப்போது இந்த புயல் வந்து இப்போ தண்ணி ஓடிங்குது. அந்த புயல் எப்படி வச்சுருக்கோம் உங்களுக்கு? இதுதான் இலங்கை, இது மலேசியா, இது இந்தோனேஷியா. இந்த ஒரே கோட்டில் 3 புயல் அடிச்சிருக்குது. இந்த புயல் சைனா அடிச்சிருக்குது. இது வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து அடிச்சிருக்குது. இது இலங்கை அடிச்சுட்டு தூத்துக்குடி அடிச்சுட்டு புதுக்கோட்டை சும்மா லைட்டாக டச் பண்ணிட்டு சென்னை போய் அடிச்சுட்டு ஆந்திராவுக்குள்ளே போச்சு. ஒரே கோட்டில் வந்து இது 3 இந்திய கடல். இந்த வருஷம் மாதிரி மழை நீ பார்த்தியா? அது இருக்கும். எல்லாம் அதிசயம் நடக்குது, நம்மளுக்கு வந்து தெரியல. இந்த 7 குடல் எங்கன்னு வந்துச்சு தெரியுமா உனக்கு? இந்த 7 குடல் எங்கன்னு வந்துச்சு தெரியுமா? ஈசா நபி மோசா வந்தாங்கல்ல தெய்வம், எங்கள் எகிப்தில்.